السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் வழியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மரணம். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை நீதிபதியாக பொறுப்பேற்குமாறு அன்றைய அதிகாரி பலமுறை வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் ஒவ்வொரு தடவையும் இமாம் அவர்கள் மறுத்தார்கள். இறுதியாக ஹலிஃபா மன்சூர் இமாமை கூஃபாவிலிருந்து பக்தாதுக்கு வரவழைத்து பொறுப்பை ஏற்குமாறு வேண்டினார். அப்போதும் தெளிவாக மறுத்துவிட்டார்கள். இதனால் சினம் கொண்ட ஹலீஃபா இமாமை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்யலானார்கள். தினசரி சாட்டையால் விலாசப்படுவார்கள். கரங்களை ஏந்தி தமது பலவீனத்தை இறைவனிடம் இமாம் அவர்கள் முறையிடுவார்கள். முகமது பின் முஹாஜிர் கூறினார், ஒரு நாள் கோப்பையில் நஞ்சை கொண்டு வந்து நிர்பந்தமாக இமாம் அவர்கள் தொண்டைக்குள் செலுத்தப்பட்டது. அதன் பிறகு மரணம் அன்னாரை தழுவியது. அவர்கள் மரணித்த ஆண்டு ஹிஜ்ரி 150. 50,000க்கும் மேற்பட்டோர் ஜனாசாவில் கலந்து கொண்டனர். இந்த ஜனாசா தொழுகை 6 முறை நடத்தப்பட்டது. முதலில் பக்தாதின் தலைமை நீதிபதி ஹசன் பின் அம்மாரும் கடைசியாக அபு ஹனீஃபாவின் புதல்வர் ஹம்மாது ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் நடத்தினார்கள். மரண செய்தியை செவியுற்ற உலமாக்கள் தலையில் இடி விழுந்ததை போன்று உணர்விழந்தனர். மரண செய்தி கேள்விப்பட்ட இமாம் ஸஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இன்னா லில்லாஹி ஓதிவிட்டு கூஃபாவின் ஞான ஜோதி அணைந்து விட்டது என்றார்கள். இனி கூஃபாவாசிகள் இமாம் அபு ஹனீஃபாவை போன்ற மனிதரை காண மாட்டார்கள் எனவும் கூறினார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை. இரண்டாவது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். சிலந்தி வலை. அல்லாஹாலா சின்னஞ்சிறிய உயிரினமான சிலந்தி பூச்சியை படைத்துள்ளான். இது பார்ப்பதற்கு தான் சிறியது, ஆனால் இதற்கு பெரிய கலையை இறைவன் வழங்கியுள்ளான். தனக்கு தேவையான வீட்டை உருவாக்க தன் சிறிய உடம்புக்குள்ளிருந்து நூலை வெளிப்படுத்துகிறது. இந்நூலால் பின்னுவது வீடு மட்டுமல்ல, பிற பூச்சிகளை வேட்டையாடும் வலையும் ஆகும். ஆம், இதில் சிக்கும் பூச்சிகள் என்னதான் முயன்றாலும் அதிலிருந்து விடுபட முடியாது. எவ்வளவு அரிய நுட்பத்தை அருளிய அல்லாஹ்வின் ஆற்றலை மனிதர்களே சிந்தித்து பாரீர். மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. குர்பானி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வசதி இருந்தும் குர்பானி கொடுக்காதவர் நாம் தொழக்கூடிய அந்த இடத்திற்கு அருகாமையில் கூட வர வேண்டாம் என கூறினார்கள். விளக்கம்: எவரிடம் ஜகாத் கடமையாகும் அளவு பொருளாதாரம் இருக்குமோ அவர் மீது குர்பானி வாஜிபாகும். நாம் தொழுகக்கூடிய இடம்னா இது ஈதுகா மைதானத்தை சொல்கிறாங்க. ஏன்னா குர்பானி ஈதுகா மைதானத்தை கொடுக்க வருவோம். ரமலானே அப்படி தானே, ஈதுகா மைதானத்தை நோக்கி மக்கள் போவாங்க. அப்போ வசதி இருந்தால் குர்பானி கொடுக்க மாட்டேன், நான் எதுக்கு போய் அந்த வேலையை செய்யணும் அப்படி யார் நினைக்கிறீங்க? நீங்கள் நம்ம தொழுற இடத்துக்கு வந்துடாதீங்க அப்படின்னு நம்ம சாசனம் சொல்கிறாங்க. நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. ஜும்ஆவில் சுன்னத்தான கிராத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜும்மா தொழுகையில் சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலா மற்றும் ஹல்லதாக் ஹதீஸு காசியா அதிகமாக ஓதினார்கள். ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. நடைபாதையிலிருந்து அகற்றுதல். அபு புர்ஸார் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் பயன்பெறும்படியான ஏதாவது ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள் என வேண்டினார். அதற்கு நபி அவர்கள், முஸ்லிம்களுக்கு தொல்லை தரும் பொருட்களை நடைபாதையிலிருந்து அகற்றுவீராக என்று கூறினார்கள். ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. தங்கம் வெள்ளி பாத்திரங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தங்கம் மற்றும் வெள்ளி பாத்திரங்களில் உண்ணுபவர் குடிப்பவர் தனது வயிற்றில் நரக நெருப்பையே நிரப்புகிறார் என கூறினார்கள். உம்மு சல்மா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்ததாக முஸ்லிம் ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது. ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி. உலகில் நிம்மதி இல்லை. எச்சரிக்கை. உலகத்தை பற்றி நான் அறிந்த அளவு நீங்கள் அறிந்திருந்தால் ஒரு கணப்பொழுதும் நிம்மதி பெற மாட்டீர்கள் என அனல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி. மறுமையில் முஃமின் மற்றும் காஃபிர்களின் நிலை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அந்நாளில் சில முகங்கள் பிரகாசமாக இருக்கும், சிரித்தவையாகவும் மகிழ்ச்சியுடையவாகவும் இருக்கும். ஆனால் அந்நாளில் வேறு சில முகங்களோ அவற்றின் மீது புழுதி படிந்திருக்கும், அவற்றை கருமை இருள் மூடியிருக்கும். அவர்கள்தான் நிராகரித்தவர்கள், தீயவர்கள் என சூரா அபஸிலே அல்லாஹ் நல்லோர் தீயவர்களின் காட்சியை விளக்குகின்றான். 9வது தலைப்பு நபிவழி மருத்துவம். இடுப்புக்கு கீழ் வாத சிகிச்சை.
இடுப்புக்கு கீழாக ஏற்படும் வாத நோய்க்கு அரபு நாட்டு செம்மறியாட்டின் வால் பகுதியில் அமைந்துள்ள உருண்டை வடிவிலான கொழுப்புகளை ஒரு உருண்டை எடுத்து அதை உருக்கி 3 பங்காக்கி தினசரி வெறும் வயிற்றில் காலையில் ஒரு உருண்டை வீதம் 3 நாட்களுக்கு சாப்பிட நிவாரணம் அளிக்கும் என அனல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹ் கூறுகிறான், இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், இன்னும் இறை தூதருக்கு கீழ்ப்படியுங்கள், உங்கள் செயல்களை பாழாக்கி விடாதீர்கள் என சூரா முஹம்மதிலே அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் எதை கேட்டமோ அந்த நல்லமல்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய நல்ல பாக்கியத்தையும், எதை விட்டும் அல்லாஹ் தவிர்ந்தாலும் அது விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும், நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் இருக்கக்கூடிய, மேலும் அங்கிருந்து அல்லாஹ்வை காலை மாலை பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹான் அல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அமீன். ஹைரி. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.